பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். இன்னைக்கு நம்ம ரூபிமா சமையல்ல பாஸ்மதி ரைஸ்ல 2 kg பிரியாணி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போறோம். இந்த பிரியாணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ற அதே ஸ்டவ் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். அதனால வீட்டில் எல்லாரும் 2 kg வரைக்கும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்டவ்ல எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டைமிங்கு, அளவு எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரியாணி நல்லா வரும். அளவுலாம் தனியாக சொல்லாமல் நான் செய்யும் போதே சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிலோ பிரியாணி செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் 500 மில்லி அதாவது 2 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாசனை பொருட்களை போட்டுடலாம். வாசனை பொருட்கள் போட்ட உடனே கூடவே நம்ம ஒரு 800 கிராம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறோம். அதை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டவ்வை யூஸ் பண்ணி இந்த பிரியாணி செய்கிறதுனால இந்த வெங்காயம் பொரிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதுவே நம்ம கமர்ஷியலான அடுப்பில் நம்ம செய்யும் போது வெங்காயம் நல்லா சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது நல்லா வெங்காயம் பொரிஞ்சு அது பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை பொறுமையாக நம்ம பொரிக்கணும். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் போயிட்டு அது ட்ரையாக ஒரு மாதிரி அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா பொரியும். பாருங்க, இந்த கலரில் வர வரைக்கும் நம்ம அதை பொறுமையாக பொரிக்கணும். வெங்காயத்தை தீய விட்டுறக்கூடாது, அங்கங்கே கருப்பு கருப்பாக இடக்கூடாது. அதனால நல்லா கொஞ்சம் கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கை புதினா, ஒரு அரை கை கொத்தமல்லி ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். இப்போ புதினாவும் நல்லா வதங்கி நல்ல ஒரு ஸ்மெல் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 250 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டை நாங்கள் சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் போடலாம், அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே இதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், அதாவது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடணும். அடிப்பிடிக்கும், அதனால் நம்ம கரண்டி வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 6 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 6, அது ஒரு 600 கிராம் போதும். அதை நம்ம போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா அது மசியும். அடுத்து கீரி வச்சிருக்கிற ஒரு 7 பச்சை மிளகாவை அதில் சேர்த்துடலாம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்குவோம். 7லேருந்து ஒரு 8 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுவோம். அது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் வெளியே நல்லா வதங்கியிருக்கு. தக்காளிலாம் நல்லா உடஞ்சிருக்கு. அடுத்து நம்ம மசாலா பவுடர் சேர்க்க போகிறோம். இப்போ அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டோம்னா அந்த எண்ணெய் நடுவில் வரும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் நம்ம அந்த சில்லி பவுடர் போட போகிறோம். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம எல்லாத்தோடு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல கலர் வரும். இப்போ பாருங்கள், நல்ல ரெட் கலர் வந்துருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 100 மில்லி தயிரை அதில் ஊற்றிக்கலாம். நம்ம தயிர் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் சிம்லேயே அப்படியே வைப்போம். அடுத்து நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை 2 kg சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிட்ட உடனே அந்த மசாலா, அந்த கிரேவி எல்லாம் அந்த சிக்கனில் படுற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுவோம். மூடி போட்டுடணும்.
ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மீடியம்லேயே வச்சிடலாம். இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கோம், அதனால் அடிப்பிடிக்க சான்ஸ் இல்லை. மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், அடியெலாம் பிடிச்சிருக்காது, தைரியமாக இருக்கலாம். இப்போது நம்ம தேவைப்பட்ட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் அதை குக் பண்ணுவோம். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போதும். பாருங்கள், இப்போ சிக்கன் கொஞ்சம் இருக்கு, ஒரு ஆஃப் பாயிலில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இது நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடர். மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு அரை கை உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும், டேஸ்ட் பார்த்து. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி. எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி அளக்கிறோமோ அதே பாத்திரத்தில் 1.5 மடங்கு தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கணும், அதையும் அளவில் எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம உப்புலாம் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், அதாவது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி நம்ம ஃபீலிங் இருக்கணும். இப்போ நம்ம கொதி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மீடியமில் தான், ஸ்டவ் மீடியமில் தான் இருக்கணும், ஹையில் வச்சிடக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை, ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எப்போ ஊற வைக்கணும்னா, நம்ம பிரியாணி பாத்திரத்தை ஏற்றும் போது நம்ம கழுவி ஊற வச்சா போதும். இது டைம் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசியை நல்லா கழுவி ஊற வைக்கணும். அரிசி ஆட் பண்ண உடனே அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன லெமனாக இருந்தால் 2, பெரிய லெமனாக இருந்தால் ஒரு 1.5 போதும். மறுபடியும் நம்ம உப்பு, காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா இப்போ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே நம்ம எதையுமே ஆட் பண்ண முடியாது. அதனால் காரம், புளிப்பு, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நாங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் ஹையில் வச்சிடணும். இப்போ அடுப்பை ஒரு கொதி வர வரைக்கும் ஹையில் வச்சு மூடி போட்டு வச்சிடணும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ்வை மீடியமில் வச்சிடணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சிடணும். மீடியமில் வச்சு அதே போல் மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வடியணும். தண்ணிலாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்திடுச்சு, தண்ணியே இல்லை. இப்போ நம்ம பிரியாணியை டம் போட்டுடலாம். கீழே ஒரு தோசைக்கல்லில் வச்சுட்டு அந்த தோசைகள் சூடாகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை ஹையில் வைக்கணும். இப்போ பாத்திரத்தை மூடிட்டு கீழே ஒரு தோசைகள் வைக்க போகிறோம் ஸ்டவ்வில். தோசைகள் வச்சுட்டு அந்த தோசைகள் நல்லா சூடாகிற வரைக்கும் ஸ்டவ்வை ஹையில் வைக்கணும். தோசைகள் நல்லா சூடாகிட்ட பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். நல்லா சிம்மில் வச்சிடணும், மீடியம் கிடையாது, சிம்மில் வச்சுட்டு அந்த தட்டுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சிடலாம். வெயிட்டை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் பொறுத்து நம்ம ஸ்டவ்வை சுத்தமாக ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். அந்த
ஸ்டவ் வந்து சிம்மில் ஒரு 10 நிமிஷம், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 20 நிமிஷத்தில் வந்து டம் வந்து முடிஞ்சிடும். இப்போ 20 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பிரியாணி வந்து நல்லா பூத்து அப்படியே மேலே அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா பிரியாணி நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரியாக, நல்லா கலர்ஃபுல்லாக, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு 2 kg பிரியாணி பாஸ்மதி ரைஸில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டவ்லேயே வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். சூப்பராக அவுட்புட் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவில் இதே டைம்லாம் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து நல்ல பிரியாணி அவுட்புட் வரும். செஞ்சு பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. எங்கள் சேனலில் நிறையா பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம். நண்டு பிரியாணி, மீன் பிரியாணி, அப்புறம் கடம்பான் பிரியாணி, இறா பிரியாணி எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கற்றுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.